உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். பாகிஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலனை அளிக்கக்கூடிய கிரகநிலையாகும். பணவரவு போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளித்து விடலாம். சற்று சிக்கனமாக இருந்தால் சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிலவும். தற்போதைய வீட்டை விட மேலும் வசதியான வீட்டுக்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. உத்தியோகம். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கும் இந்த தருணத்தில் சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுதல் ஆகியவை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதம் அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கலாம். சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாம். தற்காலிக பணிகளில் உள்ள கன்னி ராசியினர் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம். குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டுள்ள இம்மாதத்தில் சுக்கிரனும் ராகுவும் சாதகமாக இல்லை. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெறுவீர்கள். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் காரணமாக லாபம் பெருகும். அந்நிய நாட்டு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு கையெழுத்தாகும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். கலைத்துறையினர். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை தன் சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் எதிர்பாராத வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். சனி பகவான் ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் வெளிநாடு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் அவற்றின் மூலம் வருமான உயர்வும் புகழும் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். கிரகநிலைகளின் அடிப்படையில் அதிர்ஷ்டகரமான மாதமாகும் இந்த பங்குனி மாதம். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு நீடிக்கும். இருப்பினும் உங்களுக்கு எதிரான மறைமுக சூழ்ச்சிகள் உருவாகும் என்பதை ராகுவின் நிலை எடுத்துக்காட்டுகிறது. கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. ஒரு சிலர் வழக்குகளை சந்திக்க நேரிடும். மாணவ மாணவியர். கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று பலம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் ஆர்வம் மேலிடும். ஆசிரியர்களின் ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்கும். உயர்கல்விக்கு பண உதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் கடின உழைப்பிற்கும், இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலும் கிடைக்கும். பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளது. பெண்மணிகள். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் புதிய வஸ்திரங்கள் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 16 மாலை முதல் 18 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.